ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாவலின் சமையலறை. இன்னைக்கு நம்ம நாவலின் சமையலறையில் ஒரு ஈஸியான ரெசிபி ஆப்பிள் பை டோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆப்பிள் பை டோஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் 2 ஆப்பிளை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி தோல் நீக்கி நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் இதை வேக வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் இதை ஆவியில் வேக வச்சு வச்சுக்கோங்க. அதை இப்படி ஒரு ஃபோர்க் வச்சு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஆப்பிளை ஒரு சின்ன பவுலில் மாற்றிக்கலாம். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட ப்ரௌன் சுகர் இல்லைன்னா நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் பட்டை பொடி சேர்த்துக்கலாம். அப்புறமா இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு இனிப்பு கூட வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை கூட சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் 4 ஒயிட் பிரெட் எடுத்திருக்கேன். இதோட ஓரங்களை எல்லாம் வெட்டி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நான் இன்றைக்கி நட்டல்லாவை ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். உங்ககிட்ட பீனட் பட்டரோ இல்லைன்னா வெறும் பட்டரோ இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம நட்டல்லாவை ஸ்ப்ரெட் பண்ணதும் அதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க ஆப்பிள் பை பேஸ்ட்டை எடுத்து எல்லா பக்கங்கள்லையும் படுற மாதிரி அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இன்னொரு நட்டல்லா தடவின ப்ரெட்டை எடுத்து இதுக்கு மேலே மூடி வச்சுக்கலாம். இந்த ப்ரெட்டை இப்படி 2ஆக வெட்டி வச்சோன்னா நமக்கு டோஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. இது ரொம்ப லக்கி முட்டை, 2 மஞ்சக்கரு இருக்குது. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து நல்லா அடிச்சுக்கோங்க. ஒரு ஃபோர்க் வச்சோ ஒரு ஒயர் விஸ்க் வச்சோ அடிச்சுக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா உருகுனதும் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க அந்த ப்ரெட்டை இந்த முட்டை கலவையில் முக்கி இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை மிதமான சூட்லேயே பண்ணுங்கள். இதை மெதுவாக இந்த மாதிரி திருப்பி போடுங்க. எல்லா பக்கத்துலேயும் லேசாக பொன்னிறம் ஆகிற மாதிரி இதை திருப்பி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்மளோட ஆப்பிள் பை பிரெட் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்பவே அழகாக ரொம்பவே சுவையான ஒரு ஆரோக்கியமான ஆப்பிள் பை டோஸ்ட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்க நம்ம ஆப்பிளை தனியாக கொடுக்கும்போது சாப்பிட மாட்டாங்க சில நேரம். ஆனால் இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் நாவலின் சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.